கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 32 சங்கீதம் 9 வசனம். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறதான வேத வசனத்தின்படி ஆலோசனைகளை எல்லாம் நம்ம கேட்காம அதன்படி செய்யாமல் இருந்தால், வாரினாலும் ஒரு குதிரைக்கு கடிவாளம் மூக்கில் போடுவாங்க இல்லையா, அப்படி இழுத்தா தான் என்ன பண்ணுங்க, அந்த வலிக்கும் போது தான் அது நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு சுவாபம் நமக்கு வர வேண்டாம் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ கர்த்தர் நமக்கு வேத வசனத்தின் மூலமாய், பிரசங்கியார் மூலமாய், சொப்பனத்தின் மூலமாய், தரிசனத்தின் மூலமாய் பேசும்போதே நாம் மாற வேண்டிய விஷயத்தில் மாறிடணும், மனம் திரும்ப வேண்டிய விஷயத்தில் மனம் திரும்பிடணும், ஏசப்பாவுக்கு பிரியமாக நம்ம வாழ நம்மளை அர்ப்பணிச்சிடணும். இல்லைன்னா வாரினாலும், வாரில் கட்டுறாங்க குதிரையை, கடிவாளம் இருக்கும், கடிவாளத்தை இழுத்தாதான் என்ன பண்ணும், அந்த குதிரை நிற்கும். அதுபோல் புத்தி இல்லாத குதிரையை போல, புத்தி இல்லாத குதிரைக்கு அடி விழும் பயங்கரமாக. தேவனுடைய பிள்ளைகளே, கோவேறு கழுதையை போலவும், கழுத பயல அப்படி சொல்லுவாங்க. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த வசனத்தின் காரியத்தை அறிந்து நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அதை சொல்லிட்டு தான் கீழே சொல்கிறாரு, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. துன்மார்க்கமாக நடக்கிறவங்களுக்கு வேதனை இருக்கும், நிம்மதி இருக்காது, அவங்க சமாதானமாக இருக்க முடியாது, அவங்க மைண்டெல்லாம் எதையோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கும், ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ மாட்டாங்க. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் நம்புறவனுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்காது, பிரச்சனை இருக்கும், ஆனால் அதை தாண்டி கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்குகிறதா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ வாரினாலும் கடிவாளத்தினாலும் கட்டப்படாமல் இருக்க ஆண்டோடைய ஆலோசனை கேட்போம், நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வசனத்தில் வளரட்டும், நித்திய ஜீவனை, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளட்டும். தரை மட்டும் தாழ்த்துகிறப்பா, ஏசப்பாவுக்கு பிரியமாக நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.